ஸோ ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் ரெகுலேஷன் வித் கிங்ஸ் பவர் மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ அதெல்லாம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹீரோ மாதிரியான உருவத்தை டிஃபீட் பண்ணி ஹீரோ கீழே அடிப்பணியை வைக்கணும்னு நினச்சி உள்ளே போய் சண்டை போட போயிருப்பான். பட் ஹீரோ அதை தோற்று அவன் உருவத்தில் இருக்க உருவம் வந்து ஹீரோடைய உடம்பை டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியே இருக்க ரிக்கி நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர்லாம் அடித்து பறக்க விட்டுருக்கோம். அதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸ் இல்லை, நான் அவனுக்கு ஈக்குவலாக வந்திருப்பேன்னு நினச்சேன், ஆனால் அவனுக்கு ஈக்குவலாக நான் இன்னும் வரல. எனக்கு நல்லாவே தெரியும், நான் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கிங்கு மாதிரி இவன் கிடையவே கிடையாது. அவர் விதைச்ச ஏதோ ஒரு விஷயந்தான். ஆனால் அவர் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணணும்? எதுவாக இருந்தாலும் சரி, நான் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆகுது. ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் வெளியே காட்டுறாங்க. ஹீரோ ரிக்கியோடைய கழுத்தை பிடிச்சி தூக்கி நிப்பட்டி வச்சிருக்கான். டேய், நீ என்னை ரொம்பவும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற அப்படின்னு சொன்னதை கேட்டோன்னே, டேய் என்கிட்ட முதல்றா இந்த மாதிரி சொல்கிறது, டேய் நான் ஒரு நேஷனல் லெவல் பிளேயரா அப்படின்ட்டு ரிக்கி சொல்கிறாங்க. ஹேய், இதுதான் ஹியூமன்ஸோடைய பவர், வேற ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, கிம் ஜாகின்னு சொல்லிட்டு நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு, நீ பேர்பட்ட நபர் இல்லை, சீக்கிரம் முயற்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ரிக்கியோடைய கழுத்தை விட்டுட்டு பொலிச்சின்னு சிவில்லையே நம்ம நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் அடிச்சு பறக்க விடுறான். நீ ஒரு சாதாரண பூச்சி என் மேலேயே கையை வைக்கிறியா, நீ நெக்ஸ்ட் தான் சரியா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டு ரிக்கி ஓலிஸ் கீழே விழுந்திருப்பாங்க இல்லையா, ஹே இதுக்கு மேலே கிம் வர மாட்டான்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ கேட்டில்ல என்கிட்ட என்ன இருக்குன்ட்டு, என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவங்க பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மரத்தை ஹீரோ சத்தர வச்சுருப்பான் இல்லையா, அந்த மரத்துலேருந்து ரிலீஸ் ஆன மானாஸை திரும்பியும் ரிக்கி ஒலிஸ் கேதர் பண்ணி ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த நாய் மட்டும் வெளியே போனோன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு டஞ்சன் பிரேக் அவுட்டை விட மிகப்பெரிய ஆபத்தை கூட்டிகிட்டு வருவான். அதுக்கு நம்ம இங்கே இவனை போட்டு தள்ளுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு கிம் டேக்கின்னு மன்னிச்சுட்டு அந்த அட்டாக்கை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுமே பார்க்குறான். ஸோ அந்த மரத்துலேருந்து ரிலீஸ் ஆன மானாவை தான் இவங்க திருப்பி கேதர் பண்ணுறாங்கன்னு ஹீரோக்கு நல்லாவே புரிய வருது. ஹீரோ மேலே அட்டாக்காக போகும்போது ஹீரோ சிரிக்கிறான். ஸோ ஹீரோ டக்குன்னு அவனுடைய ப்ரொடிக்ஷன் ஸ்கில்லை கொண்டு வந்து அந்த மொத்த அட்டாக்கையும் கேன்சல் பண்ணி தள்ளி விட்டுறான். இதை பார்த்துட்டு இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு ரிக்கி ஓலிஸ் ஷாக்கில் இருக்கும்போது, ஹே எனக்கு உன்னுடைய ஃபைனல் அட்டாக் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, இதுக்கான ரிவார்டாக நான் உனக்கு ப்ரெடிஷன் ஸ்கில்லை தரேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பின்னாடி ப்ரெடிஷன் ஸ்கில்லை கொண்டு வந்து ரிக்கி ஓலிஸை அட்டாக் பண்ண போகிறான். ரிக்கி ஓலிஸும் அதை ஷாக்கை பார்த்துக்கிட்டு கீழே தலையை கீழே குளிஞ்சிடுறாங்க. ஸோ அவங்களால பார்க்க முடியல. ஸோ அந்த டைம் ஹீரோக்கு இன்னமும் ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்னடா அட்டாக் வந்துச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி ஓலிஸ் ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ பல்ல கடிச்சிட்டு, ஏய் கிம் ஜாகின் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த உருவம் அவனுடைய கான்சியஸ் ஒன்றுக்குள்ளே போகுது. ஹீரோவும் என்னடா திரும்பி வந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். ஏய் முட்டா பையனை என்னடா பண்ணிகிட்டு இருக்க, உன்னுடைய உடம்பு மேலே ஏன்டா ப்ரெடிஷன்ஸ்களை யூஸ் பண்ணுற அப்படின்ட்டு அந்த உருவமும் கேட்கும்போது, ஹே கடைசியாக வந்துட்டா போல, இப்போ எனக்கு ஒன்று பார்த்து புரியுது, என்னை கொண்டு என்னுடைய உடம்பு எடுத்துக்கிறதுக்காக என் உடம்புக்குள்ளே நீ இல்லை, வேற எதுக்கோ தான் இருக்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டு, ஹே என்ன நீ சாவாத நினச்சி நான் வருத்தப்படுவேன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்ட்டு அந்த உருவமும் கேட்கும்போது, ஏய் அப்புறம் ஏன்டா தாங்கும் என் உடம்பு மேலேயே ப்ரெடிஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது அடிச்சுக்கிட்டு உள்ளே வந்த அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இதை கேட்டு அந்த உருவமும் யோசிச்சுட்டு, உன்னால் திருப்பி வர முடியாதுன்னு சொல்லுது. இதை கேட்டுட்டு, உண்மையை சொல்ல போனால் இதனுடைய ரெண்டாவது ஒரு போனஸ் லைஃப்னு கூட சொல்லலாம். ஆனால் நான் இருந்து சாதிக்காமல் வேற ஒருத்தன் சாதிக்கிறது என்னால் எப்படி அனுமதிக்க முடியும்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டு அந்த உருவமும் ஷாக் ஆகுது. சாரி நான் ஒன்று ஒழுங்காகவே புரிஞ்சிக்கல அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. டக்குன்னு ஹீரோ யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ரெடிஷன் ஸ்கில் அப்படியே கேன்சல் ஆகுது. இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். அந்த உருவமும் ஹீரோ கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த டைம் நான் தோத்ததாகவே வச்சுக்கோ, ஆனால் நீ உன்னுடைய கோலை நோக்கி ஓடணும், நீ ஃப்யூச்சரில் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறி கிங்கை போய் பார்க்கணும், கிங்கு தான் உன்னுடைய கோல், கிங்கை நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவமும் அதோடைய ப்ரெடிஷன் ஸ்கில் யூஸ் பண்ணி அதுவே டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ ஹீரோவும் என்ன இது முடிஞ்சிச்சா அப்படின்னு ஷாக்கில் இருக்கும்போது ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. எல்லா ஸ்கில்லோடைய ரேங்க்கும் எப்படி இருந்ததுன்னா AA ரேங்க்கில் இருந்தது, இப்போ AAA ரேங்க்குக்கு ப்ரொமோட் ஆகுது எல்லா ஸ்கில்லுமே. ஹீரோவுமே அதை பார்க்குறான். ஹீரோ கான்சியஸ் சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ ஹீரோ ப்ரெசென்ட் டைம் வந்திருப்பான் இல்லையா. ரிக்கி ஓலிஸ் கிம் நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ரிக்கி இது நானும் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி ஓலிஸ் உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சைடில் பார்க்குறான் நைட் வாக்கர் கில்டு மாஸ்டர் அடிபட்டு கிடக்குறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளுக்கு உயிர் போகிற நிலைமைலாம் எதுவும் கிடையாது, நம்பவே முடியல உன்கிட்ட இவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் எப்போயாவது ஆபத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரிக்கி ஓலிஸ் கேட்குறாங்க. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ அடுத்த சீனே காட்டினா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க.
இப்போதைக்குமே என்னதான் டேமேஜ் விழுந்திருந்தாலும் கூட ஸோ சிவியரான டேமேஜ்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. ஸோ நார்மலாக அந்த கட்டு போட்டு கொஞ்ச நாள்லேயே ஆடுற மாதிரியான காயம் தான் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா பழத்தை உரிச்சு நைட்டு வர கில்டு மாஸ்டருக்கு ஊட்டிட்டு இருக்கான். ஆஹா, கிங் டாகின் எனக்கு ஊட்டி விடுறாரு, இந்த மாதிரியான சான்ஸ் கிடைக்கணும், நம்ம அடிக்கடி பண்ணலாமே அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கடிலாம் பண்ண வேணாம், நீ தாராளமாக இருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். ரிக்கி இந்த மாதிரி சீக்கிரமாக போயிருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்கன்ட்டு நைட்டு வர கில்டு மாஸ்டர் சொல்லும்போது அவங்க ஏதாச்சும் வேலையில் பிஸியாக இருப்பாங்கன்னு ஹீரோ சொல்கிறான். சரி, குரூப்பை வந்து நேஷனல் லெவல் அசோசியேஷன் மேக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே, அதில் ரிக்கியும் ஒருத்தவங்க தான் சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறான். சரி, அங்கே போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்கன்ட்டு நைட் பக்கர் கில்டு மாஸ்டர் சொல்லும்போது அது என் கையில் கிடையாதுன்னு ஹீரோ சொல்கிறான். அந்த இடத்த கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. இந்த செலிப்ரேஷனில் வேர்ல்டில் இருக்க முக்கியமான தலைக்கட்டுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற ஆஃபீஸரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரீசன்ட் டேஸாக நிறைய மாஸ்டர்ஸ் வந்திருந்தாலும் கூட நம்மளுடைய பிளேயர்ஸ் ஈஸியாகவே அதை ஹேண்டில் பண்ணி முடிச்சு விட்ருக்காங்க. நம்மளுடைய மக்களை ஒரு நார்மலான ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பெருமைப்படுத்துகிற வகையில் நேஷனல் லெவல் பிளேயர்லேருந்து டபுள்எஸ் ரேங்க்கு ப்ரொமோட் பண்ணுறோம், அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 10 பேர்த்த சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஹீரோடைய பேர் சொல்கிறாங்க. ஹீரோவுமே வரான். ஸோ ஹீரோ இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறான். ஸோ ஹீரோ வந்து ரீஎன்கார்னேஷன் ஆனது, ஸோ ஹீரோ மாதிரியான உருவத்தை டிஃபீட் பண்ணது, ஸோ இப்போ இந்த நிலமையில ஒரு டபுள்எஸ் ரேங்காக வந்து ப்ரொமோட் ஆகி வந்து நிற்கிறது. ஸோ அப்படி சொல்லும் போதே அவன் ஹீரோவுக்கு ரிவார்ட் கொடுக்குறாங்க. ஒரு டிராகரும் ஒரு டபுள்எஸ் ரேங்க்குக்கான கார்டையும் கொடுக்குறாங்க. ஹீரோவுமே தூக்கி வச்சிருக்கான். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு பாட்டு தான். நான் இன்னமும் போகணும், ஆர்ஸ்டோக், ரொசரியா, என் ஹீரோக்குள்ளே இருக்கிற இன்னர் டீமன் மாதிரியான விஷயங்கள், இதை பற்றி நான் நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும், நான் இன்னமும் முன்னோக்கி போகணும்னு ஹீரோ முடிவு பண்ணுறான். அந்த இடத்த கட் பண்ணால் ரிவார்டை வாங்கிட்டு வந்துடுறான். ஸோ பார்ட்டியால் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சவுத் கொரியன் பிளேயர் அசோசியேஷன் தலைவர்லாம் ரொம்ப ஹாப்பி. சைடில் இருக்கிற அந்த பட்லரும் ஸோ நீங்கள் இருந்தால் இப்போது சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், எங்களுடைய டீமில் இருக்கிறதுனால பெருமை தான் எல்லாருமே இங்கே நினச்சி பெருமை தான் படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுவும் ஹீரோ கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அந்த டைம் நம்மளுடைய ரிக்கி யோலிஸ், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு வரும்போது, ஹே ரிக்கி யோலிஸ் நீ நல்லா இருக்கியா, இப்போ எப்படி இருக்கேன்ட்டு கேட்டு ஹீரோ அவங்க கிட்ட ஓடுறான். நீ பண்ண வச்ச வேலையில என் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முட்டையை பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு ஸோ பிளேயர் அசோசியேஷன் தலைவரும் பட்லரும் 2 பேருமே ரொம்பவும் டாக்ஸிக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் கேட்கறது கரெக்டு தானா, இல்லை எனக்கு மட்டும் தான் டபுள் மீனிங் கேட்குதான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தவங்களை ரொம்ப காட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிக்கி யோலிஸ் ஒருத்தவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வேற யாரும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல் பிளேயர்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான் இல்லையா, ஸோ அவன் பேர் காட்டி. ஸோ அவன் வந்து உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் கிங் டாகின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். ஹீரோவுமே இவனை பார்த்து யோசிக்கிறான், ரொம்பவும் ஒரு பவர்ஃபுல்லான ஆள். ஸோ இப்போ இவன் டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கான்னா கண்டிப்பாக அவன் என்னுடைய மட்டத்தில் தான் இருப்பான். இவன் பாஸ் லைஃப்பில் அபிசுலத்துலேருந்து வரக்கூடிய மாஸ்டரை ஆளாக நின்று சண்டை போட்டவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். உங்களை சந்தோஷத்தில் ரொம்பவும் சந்தோஷம் காட்டிவுட் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். அந்த டைம் எல்லாரும் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அங்கே வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, யூஎஸ் நாட்டோடைய பிளேயர் அசோசியேஷன் தலைவர் ஒரு புதுசாக ஒரு குரூப்பை உருவாக்கணும்னு ஆசைப்படுறாரு. டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க தான் தேவை, இவங்களை வச்சு வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆபத்தான டஞ்சன் எல்லாம் கிளியர் பண்ணுறதா ஒரு பிளான் வச்சுருக்காரு. ஸோ யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே என்ன இது இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரியான பிளான்லாம் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுமா பிளேயர்ஸுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் நம்மளுடைய சவுத் கொரியன் பிளேயர் அசோசியேஷன் தலைவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வெளியே இருந்து பார்த்தா என்ன தெரியும், இவங்க ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ்லாம் கூட்டி வச்சு எல்லா டஞ்சனையும் கிளியர் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் கூட ஸோ யூஎஸ் நாட்டில் தான் அதிகமான டபுள்எஸ் ரேங்க் பிளேயர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து வேர்ல்டு பிளேயர் அசோசியேஷனில் யூஎஸ் நாட்டோடைய டாமினேஷன் தான் அதிகம். ஸோ இதனால வேற வழியே கிடையாது, இவங்க சொல்கிறதுக்கு அனுமதிச்சு தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிளேயர் அசோசியேஷன் தலைவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி வேற வழி இல்லை, இவங்க சொல்கிறதுக்கு தலையாட்டி தான் ஆகணும். ஏன்னா நம்ம நாட்டில் கிம் டாகின் தான் இருக்காரு, நம்ம யாருமே ஸ்ட்ராங்காக இல்லை, இதுக்கு நம்ம சம்மதிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்ட்டு அசோசியேஷன் தலைவர் யோசிக்கிறாரு. மற்ற நாட்டுக்காரவங்க எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. இதுக்கு ஃபைனலாக யார், சவுத் கொரியா பிளேயர் அசோசியேஷன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
நம்ம ஹீரோ கையை தூக்கிட்டு நான் இதுக்கு சம்மதிக்கல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. சவுத் கொரியன் பிளேயர் அசோசியேஷன் தலைவருமே, ஸோ ஹீரோடைய பட்லர் ரிக்கி ஹோலிஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்னுடைய வேலையை பார்க்குறோம், ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் மற்ற இதுக்கு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆல் ரைட் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல் பிளேயர் இருப்பான் இல்லையா, அவனுமே சொல்றான். அடுத்த சீனை காட்டினா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல் பிளேயரும் ரிக்கி ஹோலிஸும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த அந்த டஞ்சன் பிரேக் அவுட்லயும் சரி, பேச்சுவார்த்தை நடத்த போயிருப்பாங்க இல்லையா, அதுல ஏற்பட்ட விஷயத்தினால்தான் கிம் டேகின் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி ஹோலிஸ் அவன்கிட்ட சொல்றாங்க. ஓ சரி, அவனை பார்த்தீங்கன்னா டீட்ல ஏதாச்சும் கிடச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹாட் ஸ்டாக்கோட டீல் போட்டிருக்கான், அது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி ஹோலிஸ் சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அவனும் சொல்றான். சரி, ரெண்டு பேத்துல நடுவில் யாராவது ஸ்ட்ராங்குன்னு வந்தா யாரு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரிக்கி ஹோலிஸ் அவன்கிட்ட கேட்கும்போது, தெரியல, யார் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு அவனும் டெரராக சொல்கிறான். ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் சீன நாட்டுடைய இப்போ சேஞ்ச் ஆகியிருக்கக்கூடிய சீன நாட்டுடைய அசோசியேஷன் தலைவர் காட்டுறாங்க. நம்மளும் ஒரு டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை உற்பத்தி பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த கிம் டேகினால எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் அவனுக்கு ஒரு பென்ட்ரைவ் கிடைக்குது. இது என்னதான் வந்தாலும் இந்த பென்ட்ரைவ் இருக்கு, இது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனால் இந்த டைமிங்ல யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது பில்டிங்க்கு வெளியே ஏகப்பட்ட சத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பற்றி என்ன அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எட்டி பார்க்கும்போது, நைட் நேரத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டான், மன்னிச்சிடுங்க, நீங்கள் தானே இப்போதைய பிளேயர் அசோசியேஷன் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ள வரான். உள்ள வரும்போதே ஏகப்பட்ட பேத்த போட்டு தள்ளிட்டு தான் உள்ள வரான். அவனை பார்த்துட்டு இவனுக்கு ஈரக்கோழியே நடுங்கிடுது. மின் ஜோஹான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஸோ வேற யாருமே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி ஷேடோ பார்த்துருப்பான் இல்லையா, அவன் தான். அவனுடைய ரேங்க் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மாணிக்கம் கில்டோடைய லீடர் இவன் தான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ இவன் தான் அந்த வில்லன் குரூப்புக்காக ஒரு கில்டு இருக்கும் இல்லையா, அந்த கில்டோடைய லீடர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க போய் வீடியோ செக் பண்ணிட்டு வந்துடுங்க. இது இனிமேட்டு என்ன நடக்க போகுது, இவனால் என்னென்ன பிரச்சனை நம்மளுடைய கிம் டேகினுக்கு வரப்போகுது, அதோடு இல்லாமல் அந்த பென் டிரைவில் என்ன இருந்தது அப்படிங்கிறத போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.